அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்களா, காலசக்கரத்தில் மூன்றாவது வரக்கூடிய இந்த ராசி புத பகவான அதிபதியாக கொண்ட காற்று ராசி. இதனுடைய ராசி அடையாளம் இரட்டையர்கள் அப்படிங்கிறது அல்ல, அவர்களுடைய இயல்பும் இரட்டைத்தன்மையாகவே இருக்கும் அப்படிங்கிறதால தான் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கும் முன்பு 100 முறை யோசிப்பாங்க. அதே போல தாங்க செய்து முடித்த வேலை தொடர்பாகவும் பல முறை தான் யோசித்து சரியா தவறா அப்படின்னு யோசித்து செய்யக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கோ, வரக்கூடிய இந்த கொஞ்ச நாளைக்குள்ள இவர்கள் என்னென்ன மாதிரியான பலன்கள், முக்கியமாக சுப பலன்கள் இருக்கா, அசுப பலன்கள் இருக்கா, தொழிலில் எந்த மாதிரியான பலன் இருக்கோ, இவர்களுக்கு நிதி நிலையில் நல்ல ஒரு பண வரவு இருக்கா, இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு நுண்ணறிவு, புத்தி கூர்மை, முடிவெடுக்கக்கூடிய திறமை இவையெல்லாம் நிறையவே இருக்கும். இவையெல்லாம் தரக்கூடியவர் புத பகவான் தான். அவர் ஆளக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செயல்படுவாங்க. இவர்கள் பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் செயலில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. மிகவும் இனிமையாக மற்றவங்க கிட்ட பேசக்கூடியவர்களாக இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. அதனால் சமுதாயத்தில் பிறரால் அதிகமாக விரும்பப்படக்கூடிய நபர்களாக இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க. அதோடு தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுல முன்னோடியாக இருப்பாங்க. இதனால் எளிதாக காதல் மற்றும் திருமணம் அமையும். இவர்கள் சற்று கூச்ச மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இனிமையான பேச்சு மற்றும் செயல்பாடு காரணமாக பலருடைய இதயங்களை வெல்லக்கூடியவங்களாகவும், இதனால் காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையாகவே இருக்கும். தங்களுடைய காதலை வெளிப்படுத்த அதிக நேரம் எடுத்துக்குவாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய துணைக்கு முழு ஆதரவையும் அவர்களோடு அதிக நேரத்தை செலவிடக்கூடியவதாகவும் விரும்புவாங்க. துணையினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க என்பதால் இவர்களிடையே காதல் எப்போதும் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வரக்கூடிய நாட்களில் இவர்களுக்கான பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரிய சித்தி உண்டாகக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. ராசி அதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்தில் முயற்சி ஸ்தான அதிபதி சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. மறைந்த புதன் நிறைந்த பலனை வழங்குவாங்க. வாக்குவன்மை உண்டாகும். பேச்சு மூலதனமாக கொண்டவர்களுடைய வாழ்வாதாரம் உயரும். மற்றும் பற்றாக்குறை வருமானத்தால் கவலை அடைந்தவங்களுக்கு உபரி வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் மற்றவர்களுடைய குறுக்கீடு இருக்காது. குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பணிபுரியக்கூடிய இடத்துல திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். தற்காலிக பணியில் உள்ளவங்களுக்கு பணி நிரந்தரமாகும். தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். கடன் சுமை குறையக்கூடியதாகவும், பொருளாதார நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரக்கூடியதாகவும், முன்னோர்களுடைய சொத்து பாகப்பிரிவினையில் முறையான பங்கீடு கிடைக்கக்கூடியதாகவும், முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய பலன் கிடைக்கும். தடைப்பட்ட வீடு கட்டக்கூடிய பணி துரிதமாகும். வீட்டில் சுபகாரிய பேச்சு வார்த்தை இவை எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த காரியங்களில் எளிதில் கைகூடக்கூடியதாகவும், தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் இவர்களுக்கு கடன் பிரச்சனைகள், நோய், எதிரி பிரச்சனைகள் சார்ந்த பாதிப்பு இவை எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு இன்னும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையப்போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பிட்டு இந்த தை மாதம் முடிவதுக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, மாத தொடக்கத்தில் ராசிநாதன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்காரு. அதே போல் மறைந்த புதன் நிறைந்த தன லாபம் உங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தொல்லை, கடன் நெருக்கடி, குடும்ப சுமை அதிகரித்தல் இதனால் மன வருத்தம் உருவாகிறது, இதெல்லாம் நடக்கும். அதே போல் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைப்படி நடந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் துன்பங்களில் இருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாக கூட அமையும்.
இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு இனி வரக்கூடிய நாள் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு கேந்திராதிபதிய தோஷம் பெற குரு கிரகம் குரு என்பதால் அவர் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு உங்களுக்கு நன்மையாகவே அமையும். ஜென்ம குருவாக இருக்கிறதால இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் போன்றவையெல்லாம் நிகழலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. சக பணியாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம். குருவினுடைய பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் உங்களுக்கு பதியுது. எனவே இந்த இடத்துக்கு உரிய ஆதிபத்தியங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றிக்கான குரு பகவான் பார்வை கை கொடுக்கும். சப்தமஸ்தானத்தை குரு பார்க்கிறதால கல்யாண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடி வரும். விட்டு போன வரன்கள் கூட மீண்டும் வரலாம். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் குருவால் பெற்றோருடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கும். உற்றார் உறவினுடைய ஆதரவு உண்டு. கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கடமை செவ்வனை செய்து முடிப்பீங்க. உங்களுடைய ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புத பகவான். இவர் 29/1/2026 அன்று கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பாக்கியஸ்தானம் பலம் பெற்று கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்தால் மனக்கசப்பு மாறும். அவர்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீங்க. பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். அவர்கள் மற்ற சகோதரர்களிடம் காட்டிய பாசத்தை இப்போது உங்களிடம் காட்டுவாங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடும். பழைய வாகனத்தை சீர் செய்து உபயோகப்படுத்துவீங்க. அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு முக்கியமாக பார்க்கும்போது, மிதுன ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் அமையப்போகுது. செலவுகள் ஏற்பட்டாலும் கூட சுப செலவாகவே இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களும் அதனால் உடல் அசதியும் மன சோர்வும் உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவர்களால் ஆதாயமும் கண்டிப்பாக உண்டாகும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும். உயர்ந்த பதவி தேடி வரும். சம்பள உயர்வும் கிடைக்கும். நிர்வாகத்தினருடைய பாராட்டுகளும் உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் சக ஊழியர்களுடைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். சக வியாபாரிகளுக்கிடையே இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனாலும் சலித்து கொள்ளாமல் செய்து பாராட்டு பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. நீங்கள் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வரக்கூடிய இந்த நாட்களில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக மகாவிஷ்ணுவை தினமும் வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணையினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் என்பதால் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செய்து கொள்ளலாம். காற்று ராசி என்கிறதால இவர்களுடைய மனம் ஒரு இடத்துல நிற்காது. அடிக்கடி தன்னுடைய முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அலைப்பாயக்கூடிய மனதோடு இருப்பாங்க. பெண்களோடு சகவாசத்தில் நல்லதையோ அல்லது கெட்ட விஷயத்தையோ அவசரப்பட்டு செய்யக்கூடாது. இவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் அதிகமாக கவனமாக முடிவெடுக்க வேண்டியது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் புரிந்து செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. நிதி விஷயங்களில் சிறப்பாக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது அவசியம். இதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக சேமித்து பணத்தை பெருக்க நினைப்பீங்க. குறிப்பிட்டு மிதனராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நீலம், ஊதா, சாம்பல் ஆகிய நிறங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த மிதனராசிக்காரர்களுக்கு உரிய பகவான் புத பகவான். நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியது இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த பலன்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய மிதுன ராசி நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.